ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சொர்க்கவாசல். 1999 நடந்த கதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி பற்றி சொல்கிறேன். அவர் ஸ்பான்டேனியஸ் கிங். அவர் ஸ்பீச்சிங்கில் வந்து ஆர்ஜே பண்ணி விஜே பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் கிங். அவரோட ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அவரோட காமெடி ஹியூமர் சென்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டைமிங் கவுண்டர் கொடுக்குறவர். நானும் ரவுடி தான் நிறைய படத்தில் அவரோட கவுண்டர். இந்த வடகரின்னு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம், பெங்களூர் போகிறோம், வச்சு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கவுண்டர் அவரோட இது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவரோட எக்ஸலண்ட் ஸ்பான்டேனியஸ் வந்து மறைமுகமாக இல்லை, நிறைய ரசிகர் இருக்காங்க. ஐபிஎல்ல அவர் கமெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவரோட ஸ்பான்டேனியஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீரியஸ் கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. ரொம்ப சீரியஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் அந்த சிங்கப்பூர் சலூன்லையும் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த படத்தில் காமெடி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடி அது மாதிரிலாம் எந்த ஜானரும் நம்ம எதிர்பார்க்க முடியல. அது ஒன்று தான் குறை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீன் வைஸாகவும் ஒரு எல்லா இதுவுமே வந்து ஒரு ரொம்ப ரஃபாகவும் பயங்கரமாக பிளட் அண்ட் கோராகவும் இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குறை என்னன்னா ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாது, சில்ட்ரன்ஸ்களோட போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு திரைக்கதை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருந்தது. ஸோ இதில் வந்து அடுத்தது கேரக்டர் வடிவமைச்ச சீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கென்ட்ரிக்னு ஒரு கேரக்டர் வருது. அது வந்து ஒரு பிளாக் ஆள் இருப்பார். ஒரு ஆப்பிரிக்காலேருந்து வந்து மாட்டிக்கின மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் குமார்னு எஸ்பி கேரக்டரில் சர்ஃபுதீன் பண்ணியிருந்தாரு. இவர் இப்போ தான் வந்து இன்னும் ஒரு காமெடி படத்தில் நடிச்சிருந்தாரு ஹீரோவா. இதில் வந்து இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. அடுத்து கட்டபொம்மன்ற கேரக்டரில் கருணாஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக ரொம்ப அதாவது கேரக்டர் ஸ்டைலாக தாடிலாம் வச்சுன்னு வர சீனாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக் உள்ள அந்த ஜெயிலில் இருக்க சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப இவர் தான் வில்லன்ற மாதிரியான ஒரு இது. வில்லன்னா அதான் இவர் தான் கரெக்டான ஆளுன்ற மாதிரி இவர் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பஷீர்ன்ற கேரக்டரில் பாலாஜி சக்திவேலு ஒரு சமையல் இதில் இருப்பார். அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் நான் அப்படியே ஒன்று சொல்ல வரேன். டைகர் மணின்ற கேரக்டரில் ஹக்கீம் ஷான்றவர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இப்போ ரெண்டு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் சிகான்ற கேரக்டரில் கே செல்வராகவன் சார் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் சில இதில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப தொகுராக இருந்தது. இருந்தாலும் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். பேசுகிற ஸ்டைல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தார். நடராஜ் வந்து ரொம்ப சாதாரணமாக அந்த விசாரிக்கிறது. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை, கேமியா ரோல் மாதிரி தான். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தின்ற கேரக்டரில் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருந்தார். எல்லாமே வந்து மனசில் நிற்கிற மாதிரி கேரக்டர் இருந்துச்சு. இது ஒரு பிரிசன் மூவியாக இருந்து நான் வந்து சொர்க்கவாசல் ஜெயில்னு ட்ரெய்லர் பார்த்தோன்னே இதில் ஹீரோ எப்படி தப்பிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா சித்தார்த் விஸ்வநாத். சஷாங்க் மிஷன் மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் நினச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அப்டேட் பண்ணிங்க, அது மாதிரிலாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா 1999 வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே கலவரம் நடக்குது, மத்திய சிறைக்குள்ளே. அப்போ வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ வந்து இதுக்கு கமிட்டி இது பண்ணி அதை விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு தான் படத்தோட கதை. இதில் பார்த்திபன்றவன் வந்து அப்போ அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே போகும்போது அவன் இந்த இதுக்கு வந்து எப்படி வந்து இன்வால்வ் ஆகிடுறான் அப்படின்றது தான் படத்தோட கதை. இதில் சிகான்றவன் பார்த்திங்கன்னா ஜெயில் சிறை கைதியில் ரொம்ப ரவுடியாக இருப்பார். ஒரு அங்கே டான் மாதிரி உள்ள ஜெயிலில் வந்து எல்லா கண்ட்ரோலையும் வச்சுருக்காரு. அவரை எப்படி போட்டு தள்ளுறாங்க அப்படின்றது ஒரு சீன் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஆனால் அதுக்கு வந்து ஹீரோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லை அப்படின்றது தான் ட்விஸ்ட்டு. ஸோ இந்த படத்தை வந்து கதையாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆர்ஜே பாலாஜி பார்த்தின்ற கேரக்டர் வந்து உள்ளே எப்படி போய் மாட்டிக்கின்னு இந்த பெரிய கலவரத்துக்கு காரணன்றது தான் படத்தோட கதை. இந்த கலவரம் எப்படி நடக்குது, இந்த கலவரத்தை எப்படி தூண்டி விடுறாங்க அப்படின்றது தான் வரும். ஸோ இந்த சிகா சாவறதுக்கு முன்னாடி நிறைய இந்த கென்ட்ரிக்ன்ற அந்த பேஸ்டராக நடிக்கிற ஆள் வந்து அவனை போட்டு தள்ளுருவாங்க. அதனால தான் இந்த கலவரம் நடத்துக்கான தூண்டுதலே வரும். இதில் வந்து இந்த சுனில்குமார் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பார். அவர் வந்து ஒரு இன்னர் இது ட்ராமா ஒன்று நடத்தி இதுக்கு காரணமானது அவரும் இந்த கட்டபொம்மன்றது தான் வரும். ஸோ இதை வந்து ரொம்ப ஆப்டாக எடுத்திருக்காங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸ்ன்றதோட அடல்ட்லாம் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இது ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.